Hi, hello, வணக்கம். This is Jenny and Joan with me always the God's love story. So wish you a happy new year. And let's start. இப்போ நம்ம மத்தியோவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசுவோம். ஓகே, இந்த மத்தியோவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா டாக்ஸ் கலெக்டராக கப்பர்நாம் அப்படிங்கிற பகுதியில் இருந்தார். இந்த பகுதி இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரோம் எம்பையர். ஸோ இந்த இத்தாலி பகுதியில் அவர் தன்னுடைய சேவையை ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இறைவனுடைய இரத்த சாட்சியாகவே மரித்தார் அப்படின்னு சொல்லலாம். இயேசுனுடைய சீடர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இரத்த சாட்சியாக இறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 4 நற்செய்தியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நற்செய்தியாளர்களில் முதன்மையானவர் யார், அந்த அப்போஸ்தலர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மத்தேயு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேத்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈரான் இஸ்ரேல், அதாவது யூத கிறிஸ்தவர்களுக்கும் பிற இனத்தவர் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு போட்டி நிலவிட்டு இருந்த காலகட்டத்தில் மத்தேயு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஜீசஸ் நேரடியாக கூப்பிட்ட ஒரு சீடர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மத்தேயு. இவரது மூலியமாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மக்களுக்குள்ளார ஒற்றுமையை வளர்க்க பாடுபடுகிறார். ஸோ இந்த மேத்யூவை நம்ம சிறகுள்ள மனிதன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவர் பைபிளை எழுதுறதுக்காக தன்னுடைய கைகளில் அதாவது பேனாவிற்கு பதிலாக சிறகை வைத்து தான் அந்த காலத்தில் எழுதுவாங்க இல்லையா. ஸோ அந்த சிறகை எப்போதுமே தன்னுடைய கையோடே வைத்துக்கொண்டு இயேசுவினுடைய வார்த்தைகளை ஒவ்வொன்றாக அவர் ஒரு புத்தகமாக தொகுத்து அளித்த பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மத்தேயோ சேரும். ஸோ இந்த மத்தேயோ என்னவாக இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வரி வசூலிப்பவராக இருந்தார், டாக்ஸ் கலெக்டராக இருந்தார். அப்போ டாக்ஸ் கலெக்டர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த காலத்தில் பாவிகள் அப்படின்னு அர்த்தம். அதாவது மக்களிடத்திலிருந்து பணத்தை பெற்று வாழ்பவர்களாக இருக்கக்கூடியதாக மக்களால் இவர்கள் பாவிகள் என அழைக்கப்பட்டார்கள். அப்ப இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மரபினரிலிருந்து ஒரு பர்சனை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இந்த மத்தேயு. அப்ப அந்த திருச்சபையுடைய ஒரு குருக்கள் என்ன பண்றாரு அப்படின்னா இயேசுவை பார்த்து கடிந்து கொள்கிறார். இயேசு என்ன அதாவது வரி வசூலிப்பவர்கள், மக்களை கொடுமைப்படுத்தி பணம் சம்பாதிப்பவர்களோட உறவு வைத்து கொண்டு விருந்து ஒன்று கொண்டிருக்கிறாரே அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மத குரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவரை ரொம்ப சோகத்துல இயேசுவை கடிந்து கொள்கிறார். ஆனா அதற்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ அப்போ மத குருக்கள் கிட்ட நம்ம ஜீசஸ் என்ன பதில் அளிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மருத்துவர்கள் யாருக்கு தேவை அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நோயுற்றவர்களுக்கு, நோய் இல்லாதவர்களுக்கு அல்ல. அதே போன்று இந்த கடவுள் நான் யாருக்கு தேவைப்படுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லவர்களுக்கு அல்ல, நேர்மையானவர்களுக்கு அல்ல, பாவிகளுக்கு தான் கடவுள் தேவைப்படுகிறார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த மத குரு கிட்ட ஜீசஸ் சொல்றாரு. ஸோ அதனால தான் நான் இவர்களோட விருந்து உண்றேன், அதாவது சேர்ந்து உணவு உண்ணுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதாவது மத்தேயு என்ன பண்றாரு அப்படின்னா ஜீசஸை தன்னுடைய இல்லத்திற்கு விருந்து உண்ண கூப்பிடுகிறார். அப்ப அவர் எல்லோரோடையும் சேர்ந்து சாப்பிடும்போது இந்த மத குருவானவர் இயேசுவை பார்த்து ஆச்சரியத்துடன் கேட்கிறார், என்ன இவ்வளவு நல்லவர், நேர்மையானவர் பாவிகளோட சேர்ந்து உணவு உண்றாரு. அதற்கு அவர் கொடுத்த பதில் தான் இது. ஸோ கடவுள் நான் பாவிகளை மன்னிக்குவதற்காகவும் அல்லது அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காகவும் தான் இறைவன் என்னை பூலோகத்தில் அனுப்பியிருக்கிறார், நேர்மையானவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் அல்ல அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா தன்னுடைய செயல்பாடுகளையும் வாழ்வியல் முறைகளையும் உணர்த்தியவர் யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜீசஸ். ஸோ அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மத்தேயு. ஸோ அதற்கப்புறம் அவர்களை ரட்சித்து அவர்களுக்கு நல்வழிப்படுத்தி அந்த மத்தேயு மூலியமாக இறைவனுக்கு இரத்த சாட்சியாகவும் பலவித அற்புதங்களை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக மத்தேயு தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். எந்த பகுதியில் கேட்டீங்க அப்படின்னா இத்தாலி மற்றும் இந்திய பகுதிகளில் செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ தொடர்ந்து இவரை பற்றி அடுத்த விஷயங்களை பேசுவோம். நன்றி.